சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. துபாயில் நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 264 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தது. பின்னர் இலக்கை துரத்திய இந்திய அணி விராட் கோலியின் நேர்த்தியான ஆட்டத்தால் எழுச்சி பெற்றது. இதன் மூலம் 49வது ஓவரில் 267 ரன்கள் குவித்து இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2023ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சந்தித்த தோல்விக்கு அடுத்த ஐசிசி பெரும் தொடரிலேயே ஆஸ்திரேலியாவை இந்திய அணி பழி தீர்த்ததாக குறிப்பிட்டு இந்திய ரசிகர்கள் நாடு முழுவதும் வெற்றியை கொண்டாடினர். But today we saw they are not good enough. They have to really work hard. Indian cricket is way ahead of the league. We have bench strength. The domestic league system is so good. I think Indian cricket is far ahead of any association. So I am so proud that I could be a part of the Indian cricket team. 9வது முறையாக நடத்தப்பட்டு வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 2000, 2002, 2013, 2017 ஆண்டுகளைத் தொடர்ந்து இந்திய அணி தற்போது 5வது முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் 2வது முறை சாம்பியன் டிராபி கோப்பையை வசப்படுத்தும் முனைப்பில் உள்ளது. பாகிஸ்தானில் லாகூரில் இன்று நடக்கும் 2வது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி வரும் 9ஆம் தேதி துபாயில் நடக்கும் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் பலப்பரட்சி நடத்தவுள்ளன. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் ஆட்டத்துடன் பாகிஸ்தான் அணி நடையை கட்டிய நிலையில் அரையிறுதியில் இந்தியாவின் வெற்றியால் இறுதிப் போட்டியை நடத்தும் வாய்ப்பையும் பாகிஸ்தான் இழந்துவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.